Third chapter algebra exercise 3.13 ல first question பார்க்கலாம். Determine the nature of the roots for the following quadratic equation. First question, 15x square plus 11x plus 2 equal to 0. Nature of the roots கண்டுபிடிக்கணும்னா delta value கண்டுபிடிக்கணும். delta value என்னன்னா delta equal to b square minus 4ac இதோட வேல்யூ நாம கண்டுபிடிக்கணும். அந்த டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா டெல்டா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். டெல்டா வேல்யூ ஜீரோவா இருந்தா டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தென் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். நெக்ஸ்ட், டெல்டா இஸ் லெஸ் தென் ஜீரோ. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? நோ ரியல் ரூட். சரியா? டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுல a ஈக்குவல் டு ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 15. நெக்ஸ்ட் b எது? x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 11. b ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதுதான் c. c ஈக்குவல் டு 2. இப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னு இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ. ஏ எவ்வளோ? 15. 15 இன்டூ சி 2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம பிராக்கெட் போட்டுக்கணும். 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121 மைனஸ் 4 இன்டூ 15 60. 60 இன்டூ 2 120 ஈக்குவல் டு 121 மைனஸ் 120 என்ன வரும்? 1 வரும். அப்போ டெல்டாவோட வேல்யூ என்னது? 1. 1ன்றது என்னது? கிரேட்டர் தென் ஜீரோ தானே. அப்போ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ. டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோனா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ, தென் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஆன்சர்ல என்ன எழுதணும்? the roots are real and unequal அப்படின்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் சம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, பியோட வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1, சின்றது கான்ஸ்டன்ட் என்ன இருக்குங்க? மைனஸ் 1. இப்போ நாம டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு b ஸ்கொயர்னா மைனஸ் 1 ஸ்கொயர். மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ 1 இன்டூ சின்றது இங்க மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 4 இன்டூ 1 4, 4 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 4ன்னு வரும். சரியா? இது பிராக்கெட்ல போட்டுக்கணும். மைனஸ் 4 ஈக்குவல் டு 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 4ன்னு வரும். சரியா? அப்போ 1 பிளஸ் 4 எவ்வளோ? 5. டெல்டா ஈக்குவல் டு 5. இது என்னது? 5ன்றது ஜீரோட பெரிய நம்பர். அப்போ டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0. ஆன்சர்ல நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி வேணும்? த ரூட்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் சம் வந்தது தான். டெல்டா கிரேட்டர் தென் 0ன்னா என்ன வந்தது? த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் unequal. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் சம், root 2 t square minus 3t plus 3 root 2 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏவோட வேல்யூ t ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் root 2, b வேல்யூ t ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 3, c ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 root 2. இப்போ டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. டெல்டா ஈக்குவல் டு
b ஸ்கொயர் இங்க -3 இருக்கா, அப்போ -3 ஸ்கொயர் -4 into a வேல்யூ √2 into c ஓட வேல்யூ 3√2. இதை நாம பிராக்கெட்ல போடணும். -3 ஸ்கொயர்னா என்ன பண்ணும், -3 into -3 9 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 9 மைனஸ் இந்த இடத்துல 4 3s are 12 வரும், 12 into √2 into √2 என்ன வரும், √4 வரும், 4க்கு ரூட் எடுத்தா 2 வரும். அப்போ 2 12 into 2ன்னு வரும், equal to 9 minus 12 into 2 24 equal to 9 minus 24. 24ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணி இந்த பிக் நம்பர் சைனை மைனஸ் போடணும். அப்போ 24ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா -15. இது வந்து டெல்டாவோட வேல்யூ. டெல்டா ஈக்குவல் டு -15. இது எப்படி இருக்கு, லெஸ் தென் 0. அப்போ என்ன எழுதணுங்க, டெல்டா இஸ் லெஸ் தென் 0. டெல்டா இஸ் லெஸ் தென் 0னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும், டெல்டா இஸ் லெஸ் தென் 0னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நோ ரியல் ரூட். நோ ரியல் ரூட்னா the roots are not realன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர்ல என்ன எழுதணும், the roots are not real அப்படின்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? Fourth sum, 9y square minus 6√2y plus 2 equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். a equal to y square ஓட கோஎஃபிஷியன்ட் 9, b equal to y ஓட கோஎஃபிஷியன்ட் -6√2, cன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டெல்டா equal to b square minus 4ac. டெல்டா equal to b ஸ்கொயர்னா இங்க என்ன எழுதணும், -6√2 whole square minus 4 into a 9 into c 2. இதை நாம பிராக்கெட்ல போடணும். ஈக்குவல் டு -6√2 whole squareனா என்ன பண்ணும், -6√2 into -6√2. இந்த இடத்துல ரஃப் காலம்ல போடுறேன், -6√2 into -6√2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 6 6 are 36 into √2 into √2 என்ன வரும், √4 வரும், 4க்கு ரூட் எடுத்தா 2 வரும். அப்போ 36 into 2 என்ன வரும், 72. இந்த இடத்துல என்ன எழுதணும், 72 மைனஸ் 4 9s are 36, 36 into 2 72 வரும். 72 minus 72 என்ன வரும், 0. டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும், டெல்டா ஈக்குவல் டு 0னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஆன்சர்ல எப்படி எழுதணும், ஆன்சர் போட்டுட்டு the roots are real and equal அப்படின்னு எடுத்து எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Fifth question, 9a square b square x square minus 24abcd x plus 16c square d square equal to 0, comma a not equal to 0, comma b not equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல நாம ஏபிசி கண்டுபிடிக்கணும் இல்லையா, கொஸ்டின்ல ஏபிசி இருக்கிறதால நம்ம கேபிட்டல் ஏபிசின்னு எழுதிக்கலாம். a equal to x square ஓட கோஎஃபிஷியன்ட் 9a square b square, b equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் -24abcd, c equal to 16c square d square. இப்போ நாம டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா ஈக்குவல் டு b square minus 4ac. இந்த இடத்துல நாம கேபிட்டல் ஏபிசி தான் எழுதணும், சரியா? ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா இந்த பி இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கணும். -24abcd ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏவோட வேல்யூ 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்டூ சியோட வேல்யூ 16
சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதை பிராக்கெட்டில் போட்டுக்கணும். ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். சரியா? 24 அதாவது மைனஸ் இருக்கு, அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். 24ஓட ஸ்கொயர் என்ன? 576. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணணும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் இங்க 4 9s are 36. 36 into 16 576. இது எல்லாத்தையுமே எழுதணும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் எல்லாத்தையும் எழுதிடணும். சரியா? இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0 வருமா? அப்போ டெல்டாவோட வேல்யூ என்ன வந்தது? 0. டெல்டா ஈக்குவல் டு 0னா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? The roots are real and equal. ஆன்சர்ல என்ன எழுதணும்? The roots are real and equal அப்படின்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?